தமிழ்நாட்டில் 8 போக்குவரத்து கழகங்களில் காலியாக உள்ள 3274 ஓட்டுநர் நடத்துனர் பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் என்ற ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். போக்குவரத்து கழகங்களில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் நிரப்பப்படுவதற்கான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. நாளை முதல் ஏப்ரல் 21ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்ற ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், விவரங்கள். நிச்சயமாக தமிழகத்தில் உள்ள போக்குவரத்து கழகங்களின் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு இறங்கியுள்ளது. அதற்கான ஒரு அறிவிப்பானை இன்றைய தினம் நாளிதழ்களில் வெளியாகி உள்ளது. அதன்படி தமிழ்நாடு அரசின் கீழ் செயல்பட்டு வரும் அந்த 8 போக்குவரத்து கழகங்களில் டிசிசி என்று அழைக்கப்படும் டிரைவர் கம் கண்டக்டர் அந்த காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியாகி உள்ளது. அதன்படி 3274 ஓட்டுநர் நடத்துனர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பானது வெளியாகி உள்ளது. அதை பொறுத்தவரையில் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தை பொறுத்தவரையில் 364 பணியிடங்கள், எஸ்சிடிசி என்று அழைக்கப்படும் விரைவு போக்குவரத்து கழகங்களை பொறுத்தவரையில் 318 பணியிடங்கள், விழுப்புரம் போக்குவரத்து கழகத்தில் 322, கும்பகோணத்தில் 756, சேலத்தில் 486, கோயம்புத்தூரில் 344, மதுரையில் 322, திருநெல்வேலியில் 362 என்று மொத்தம் 3274 ஓட்டுநர் நடத்துனர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பாணையானது வெளியிடப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பாணையில் அவர்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் செய்து இருக்க வேண்டும். 1/7/2025 படி 24 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு வழிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் உயரம் 160 சென்டிமீட்டர் இருக்க வேண்டும். குறைந்தபட்ச எடையானது 50 கிலோ இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி நாளை 1 மணி முதல், அதாவது 21/3/2025 மதியம் 1 மணியிலிருந்தும் ஏப்ரல் 21ஆம் தேதி மதியம் 1 மணி வரை ஆன்லைன் மூலம் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அரசு பஸ் .tn.gov.in என்ற இணையதளங்கள் மூலம் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பங்கள் சமர்ப்பித்த பிறகு அந்த விண்ணப்பங்கள் அனைவரும் பரிசீலனை செய்யப்பட்டு அவர்களுக்கான உடல் தகுதி தேர்வு மற்றும் பல்வேறு தகுதி தேர்வுகள் நடத்தப்பட்டு தகுதியான பணியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு தமிழ்நாடு அரசின் போக்குவரத்து கழகங்களில் பணியமர்த்தப்படுவார்கள் என்றும் போக்குவரத்து துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.